தற்போது சிறப்புரை வழங்க அருமை நண்பர் கவிஞர் சரவணன் அவர்கள் சிறப்புரை வழங்குவார். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒப்பற்ற தலைவர், இளைஞர்களின் எழுச்சி மிகு தலைவர், மக்கள் போற்றும் மகத்தான தலைவர், அன்பு தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவருடைய நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இருவரும் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஆனா முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். சேகரனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாட்டுக்குள்ள கூட்டத்தை காட்டுவாங்க, ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டத்தை காட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய சார்பாக, திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அன்பு அண்ணன் கதிரவன் மூலமாக இதை காட்டியிருக்காரு. அவருக்கு கோடான கோடி நன்றி. வியாழிமலை சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒரு அற்புதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. நான் அண்ணனை பார்க்கிற பொழுது சொல்லியிருக்கேன், ஆனா இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. அடுத்து நம்ம தேர்தல் கலந்துக்குள்ள போலாம். இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்றாங்க. சரி, அது என்னப்பா ஒரு கூட்டணி? நாங்க 8 கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சிருக்கோம், நீங்க நாங்க 12 கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சிருக்கோம். இந்த கூட்டணி விவரத்தை பாருங்களேன். அதாவது எதிரி என்பார்கள், துரோகி என்பார்கள், கேட்டால் பங்காளி என்பார்கள். ஒரு தேவா சாங்க சொல்லுவாரு, கார்பரேஷன் என்பார், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பார், கேட்டா பேப்பர்த்தையே மாற்றி சொல்லுவார். இதே மாதிரிதான் இன்னைக்கு கூட்டணி நடந்திருக்கு. அது ஒரு தோல்வியான கூட்டணி தான், உறுதி செய்யப்பட்ட தோல்வியான கூட்டணி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டா ஜெயிச்சலாம் பண்றாங்க. அது நிச்சயமா இந்த முறை நடக்கவே நடக்காது. அடுத்த சின்னம், இது சின்னம் அல்ல, எங்களின் எண்ணம், விசில். சின்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரட்டை இலையாக இருந்தாலும், உதயசூரியனாக இருந்தாலும், பம்பரமாக இருந்தாலும் தேர்தலில் வேட்பாளர் வந்து காசு கொடுத்து வரைய சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாருங்க, எல்லா தொகுதியிலுமே அவங்க சொந்த செலவுல சின்னத்தை வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இனிமேல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இது வெற்றியின் சின்னம், விசில். அடுத்தது பாத்தீங்கன்னா 10 பேர் மொத்தமா வந்து எதிர்ப்பாங்க, 20 பேர் மொத்தமா வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா தளபதி ஒரு வீரன், அதனால எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கடந்துதான் போகணும். நம்மளுடைய நண்பர்களே கேலி கிண்டல் விமர்சனம் எல்லாம் செய்வாங்க. நிறைய இடங்கள்ல இது நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு புள்ளி, முற்றுப்புள்ளி. 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நமது சின்னம் விசில். இல்லத்திலும் விசில், இதயத்திலும் விசில். இல்லத்திலும் விசில், இதயத்திலும் விசில். இணைந்து விட்டது விசில். மனம் நிறைந்த விசில், முகம் மலர்ந்த விசில். மக்களின் சின்னம் விசில், மகத்துவமான சின்னம் விசில். ஏழைகளின் சின்னம் விசில், படித்தவர்களின் சின்னம் விசில், பாமர மக்களின் சின்னம் விசில், உண்மையின் சின்னம் விசில், உறக்க சொல்லும் சின்னம் விசில், பாதுகாப்பின் சின்னம் விசில், முன்னேற்றத்திற்கான சின்னம் விசில், முயற்சியின் சின்னம் விசில், நல்லது செய்யும் சின்னம் விசில். நாளை தமிழகத்தை திறம்பட அமைக்கும் சின்னம் விசில். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி சின்னம் விசில், விசில், விசில். தலைவர், என் உயிர் உள்ளவரை உன் மூச்சு காற்றோடு நான் கலந்திருப்பேன். ஒரு வேளை என் உயிர் இல்லை என்றால் உன் மூச்சு காற்றாகவே நான் இருப்பேன் என்றும் உனது வழியில் எனது விழிகள் தொடரும். சிறப்புரை வழங்கிய அருமை நண்பர் கவிஞர் சரவணன் அவர்களுக்கு மணப்பாறை வடக்கொன்றியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மருகாபுரி வடக்கொன்றிய சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மணப்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை